குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 3G கரைசல் செய்ய போகிறேங்க. வீட்டில் இன்றைக்கி வேண்டாத பழுத்த மிளகாயெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த பூண்டு தோல், வேண்டாத பூண்டு, சின்ன சின்ன குட்டி குட்டி பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு வேஸ்டானதெல்லாம் வச்சு இது செடிக்கு ஒரு இஞ்சி இதெல்லாத்தையும் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஆற வச்சு அதை செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டால் கொஞ்சம் பூச்சி தொல்லைக்கும் நல்லது, செடிக்கு உரமும் ஆகும். இன்னும் சண்டே ஆனால் எனக்கு இந்த கரைசல்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ வாரத்துக்கு ஒன்று மாற்றி அடிக்க வேண்டியதுதான். ஒரு வாரம் வேப்பெண்ணெய் கரைசல், ஒரு வாரம் பூண்டு கரைசல், ஒரு வாரம் உரம் போடுறது, அது மாதிரி மாற்றி பண்ணிக்க வேண்டியதான். வீட்டில் வர்ற வேஸ்ட்டுகளை உரமாக்கி வச்சுப்பேன். நான் மண்ணில் தோண்டி புதைச்சிடுவேன். இல்லைன்னா ஒரு ட்ரம் இருக்குது, 20 லிட்டர் ட்ரம்மு, அதில் போட்டு மண்ணை போட்டு மேலே மூடி வச்சுருவேன். ஸோ அது உரம் ஒரு சைடு உரம் கிடச்சிடும் ஃப்ரீயாக, காசு கொடுத்து வாங்க வேண்டாம். அப்புறம் நம்ம கடைக்கு போனோம்னா வெங்காயத்தூளுக்கு அண்ணாச்சிட்டு கேட்டால் எடுத்து வைப்பாங்க. அவங்க வெங்காய மூட்டை வாங்கும்போது அந்த வெங்காயத்தை க்ளீன் பண்ணுவாங்க, தூளெல்லாம் எடுத்து வைப்பாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் வெங்காயத்தூள் எடுத்து வைங்க என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வெங்காயத்தூள் எடுத்து வைப்பாங்க. அதுக்கு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அதை ஒரு கரைசல் பண்ணி அதை செடிகளுக்கு போடுவேன். அது நல்லா பூக்கும். 3G கரைசலுக்கு கொதிக்க வச்சிட்ருக்கேங்க. இது கொதிச்சதுக்கப்புறம் ஆற விட்டு வடிகட்டி செடிக்கு போடலாம். செடிக்கு ஸ்ப்ரேயர் மூலயமா ஸ்ப்ரே பண்ணலாம். இலையிலலாம் நல்லா படுற மாதிரி இது பண்ணால் பூச்சி தொல்லை கொஞ்சம் இருக்காது. வாரத்துக்கு ஏதாவது ஒரு இதை ஷெட்யூலை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணினோம்னா செடியும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.